வெல்கம் டு ஆல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு Gmailல எப்படி பிசினஸ் இமெயில் இன்டகிரேட் பண்றது தான் பார்க்க போறோம். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு Gmail வச்சிருக்கீங்க, ஒரு பிசினஸ் இமெயிலும் வச்சிருக்கீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க ஒன் பை ஒன்னா லாகின் பண்ணி செக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பிசினஸ் இமெயில் வந்து Gmailோட இன்டகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பிசினஸ் இமெயிலுக்கு வர இமெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு Gmailக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க அது மூலியமா எல்லா இமெயில்ஸும் நீங்க ஒன் பிளேஸ்ல நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி இப்போ பார்க்கலாம். நான் இப்போ ஒரு Gmail ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம Gmail ஓப்பன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க கியர் ஐகான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு see all செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அக்கவுண்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு செக் இமெயில் ஃப்ரம் அதர் அக்கவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ நான் ஆட் இமெயில் அக்கவுண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன இமெயிலை நம்ம இன்டகிரேட் பண்ண போறோமோ, ஸோ அந்த இமெயில் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் சப்போர்ட் இமெயில் வச்சிருக்கேன். ஸோ நான் அதை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கும். ஸோ யூசர் நேம் பார்த்தீங்கன்னா, உங்களோட இமெயில் ஐடி தான். பாஸ்வேர்டு நம்ம இமெயிலுக்கு என்ன கிரியேட் பண்ணுறோமோ அந்த பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பிசினஸ் இமெயிலில் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு கான்ஃபிகரேஷன் டீட்டெயில்ஸ்லாம் வேணும். ஸோ அதுக்காக நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ பிசினஸ் இமெயில் எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி லாகின் பண்ணணும்லாம் தெரியல அப்படின்னா, ஸோ நான் ஆல்ரெடி cPanel சீரியஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த கோர்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு பிசினஸ் இமெயில் எப்படி கிரியேட் பண்ணணும் கிளியராக தெரிஞ்சிடும். இப்போ நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம லாகின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு cPanelோட கன்ஃபிகரேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பிசினஸ் இமெயில் கிரியேட் பண்ணாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இமெயிலில் கன்ஃபிகரேஷன் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால ஈஸியாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு கன்ஃபிகரேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கு. நமக்கு யூசர் நேம் என்னங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். காப்பி படிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இமெயிலுக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அதை நம்ம கொடுத்துக்கணும். பாப்அப் சர்வர் பார்த்தீங்க அப்படின்னா, இன்கமிங் சர்வர் நமக்கு என்ன இருக்கோ ஸோ அதை நம்ம கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, போர்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ நமக்கு என்ன போர்ட் இருக்கோ அதை நம்ம கொடுத்துடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு 993 இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்வேஸ் யூஸ் செக்யூர் கனெக்ஷன் இருக்கு. ஸோ அதை எனோல் பண்ணுங்க. ஸோ லேபிள் இன்கமிங் மெசேஜஸ் இருக்கு. ஸோ அதையும் நீங்கள் எனோல் பண்ணிக்கோங்க. ஆட் அக்கௌண்ட் கொடுங்க. ஓகே, இப்போ நமக்கு ஆட் ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு 933 ஆக்டிவேட் ஆகல அப்படின்னா 995 நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் ஃபர்ஸ்ட் 995 கொடுங்க. ஸோ அது ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்கள் 993 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இமெயில் வந்து என்ன நேம்ல உங்களுக்கு ரிசீவ் ஆகணுங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்ன நேம் வேணுமோ நீங்க அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது எனக்கு சப்போர்ட் இமெயில்ங்கிறதுனால நான் சப்போர்ட் நேம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். சேம் நம்ம இமெயில் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு இது அவுட்கோயிங் சர்வர் தான். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. ஏன் ரிமூவ் ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டோம். ஸோ அது எல்லாமே இப்போ நமக்கு Gmailல நமக்கு ஷோ ஆகும். நான் 465 எனேபிள் பண்ணிக்கிறேன். ஆட் அக்கௌண்ட் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு இமெயில் கன்ஃபிகரேஷன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்மளோட பிசினஸ் இமெயிலுக்கு ஒரு இமெயில் வந்திருக்கும். ஸோ அதை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணி நான் செக் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன் இமெயில் வந்துருச்சு. ஸோ நான் இப்போ லிங்கை கிளிக் பண்ணுறேன். கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு Gmailக்கே நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும். நமக்கு அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன இமெயில் ஆட் பண்ணமோ ஸோ அது நமக்கு ஷோ ஆகுது. இன்னும் நீங்கள் கிளியராக பார்க்கணும் அப்படின்னா, ஸோ கியர் ஐக்கான் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஆல் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட் ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அந்த இமெயில் சென்டர்ஸ் ஆப்ஷனில் வந்து நமக்கு என்ன இமெயில் ஆட் பண்ணமோ ஸோ அதுவும் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இதை நீங்கள் மேக் டிஃபால்ட் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இந்த இமெயில் தான் உங்களுக்கு டிஃபால்ட் இமெயிலாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதில் ரிப்ளை ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதில் செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஆல்வேஸ் ரிப்ளை டிஃபால்ட் அட்ரஸ் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கஸ்டமர் வந்து உங்களுக்கு இப்போ இந்த Gmailக்கு அனுப்பினாலும் சரி, இல்லை இந்த பிசினஸ் இமெயிலுக்கு அனுப்பினாலும் சரி, எந்த இமெயில் நீங்கள் ரிப்ளை பண்ண போறீங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த இமெயில் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா,
ஸோ எல்லா இமெயிலுமே உங்களுக்கு இந்த இமெயில் அட்ரஸ் தான் அவங்களுக்கு சென்ட் ஆகும். ஸோ அப்படி இல்லாம நீங்க ரிப்ளை ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, கஸ்டமர் எந்த இமெயிலுக்கு மெசேஜ் பண்றாங்களோ, நீங்க ரிப்ளை பண்ணும்போது அந்த இமெயில்ல தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்ப நான் ஒரு கஸ்டமரா இருக்கேன். நான் வந்து support@lookus.xyzக்கு நான் இமெயில் பண்றேன் அப்படின்னா, நீங்க ரிப்ளை குடுத்தாலுமே எனக்கு என்ன ரிசீவ் ஆகும் அப்படின்னா, நான் support@lookus.xyzல தான் எனக்கு ரிப்ளை வந்திருக்கும். ஸோ அது மாதிரி சேம் இமெயில் அட்ரஸே அவங்க அது எடுத்துக்கும். சப்போஸ் நீங்க டிஃபால்ட்டா எந்த இமெயில் வந்தாலுமே இந்த அட்ரஸ்ல தான் போகணும்னு வச்சீங்கன்னா, நீங்க செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. இப்ப நான் ஜெனரல் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல லேபிள் இருக்கு. ஸோ இதுலயே உங்களுக்கு ஷோ ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. லேபிள் லிஸ்ட் உங்களுக்கு ஷோ ஆகணுமா, இல்ல மெசேஜ் லிஸ்ட் ஷோ ஆகணுமா, ஸோ அது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லேபிள் கலர் இருக்கு. ஸோ அந்த லேபிள் கலர்ல நான் வந்து இப்போ கிரீன் குடுக்குறேன் அப்படின்னா, நான் இன்பாக்ஸ் ஓப்பன் பண்றேன். ஸோ எனக்கு அந்த மெயில் ஐடியில வந்தது மட்டும் எனக்கு கிரீன் கலர்ல ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியா ஒரு ஐடென்டிஃபிகேஷனா புரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு பிசினஸ் இமெயில உள்ளது எல்லாமே நமக்கு இங்க ஷோ ஆகுது. ஸோ கான்ஃபிகரேஷன் டீடைல்ஸ்ல நமக்கு எல்லாமே இங்கேயே ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு இமெயில் பண்ண போறீங்க அப்படின்னாலும் அதுக்கான ஆப்ஷன்ஸுமே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கம்போஸ் குடுக்குறேன். ஸோ இதுலயே உங்களுக்கு ஃபர்ம் அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க செலக்ட் பண்ற ஆப்ஷனும் உங்களுக்கு எனபிளா இருக்கும். ஸோ நீங்க இந்த இமெயிலே சென்ட் பண்ண போறீங்களா, இல்ல பிசினஸ் இமெயில் சென்ட் பண்ண போறீங்கன்னு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஒரு பிசினஸ் இமெயில் எப்படி ஜிமெயிலோட இன்டகிரேட் பண்றதுன்னு. சப்போஸ் இந்த உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா, நீங்க ஒன்ஸ் அகைன் இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிரும். தேங்க் யூ.